அவுத்து விட வந்தால் ஆடுகள்லாம் முன்னாடி ஓடிடுச்சு. இந்த குட்டிகளை பாரு, ஒரு குட்டி மட்டும் ஓடிடுச்சா சுகாஸ்? இன்னொரு குட்டி காணோம். ஆடுக்கு முன்னாடி போயிடுச்சு. இவங்கள பாருங்க, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடு வீட்டுக்கே போயிடுச்சு. தெரியலையே உங்களுக்கு? ஓடுங்க 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 ஓடுங்க. என்ன ஒரு அண்ணனடைன்னு பார்த்தீங்களா? அடிக்குது வெயில் சுருன்னு. வீட்டுக்கு போகட்டு பாவை குட்டிக்குன்னு அவுத்துட்டா ஆடு கூட ஓடிடுச்சு வெயில் தாங்க முடியாமல் தாகத்துக்கு. இவங்கள பாருங்க. இன்னும் கொஞ்சம் மெதுவாக போங்க, மெதுவா 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 போ. ஓடே ஓடே. உள்ளேயே பூந்துச்சு சுகாஸ் ஆடுங்க. இது போக மாட்டேங்குது. அங்கே பூந்தாச்சு வருங்க. நாரையா? ஆமாம், இது சின்னதாக இருக்குது. பா 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 அப்படியா? பா சுடுது. ஒடியா ஒடியா. பா 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 ஒடியா ஒடியா. பா பா வாடா. பா 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 வரும்போது இப்போ அப்படி பா பா வாடா 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 ஒடியா. பா 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 வா இங்கே வா. ஏ ரொம்ப திமிரு. வா ஒடியா ஒடியா ஒடியா. வா வா வா. வரும்போது வண்டி சத்து. வண்டி ஸ்லோவாக வந்ததுனால பயக்கலை, இல்லைன்னா அங்கே வேற ஒருத்தர் வழி மறைச்சிக்கு வருவது. ஓரமாப்பா கருப்பா, எந்திரி எந்திரிச்சு போ, பயக்குது. அந்த அம்மாவை பாருங்க, அந்த அம்மாவை அந்த ஒரு குட்டி விடுறதே இல்லை. ஆறு வந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. மாடு மேய்க்க வந்தாச்சு. காலையில் ஆடு பிடிச்சிட்டு போகும்போது வீடியோ எடுத்து அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம், விளாக் போடலான்னு நினச்சேன். நான் ஆயில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சமையல் செஞ்சேன், அப்படியே வேலை செஞ்சுட்டு விளாக் எடுக்க மறந்துட்டேன். பெயின் ரிலீஃப் ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டேன். வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் பாவம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் தான் ரெடி பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே அந்த நைட்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணவே முடியல. நிறைய பேர் கேட்டு கேட்டு சடைஞ்சே போயிருப்பாங்க பாவம். போங்கடா அப்படிங்கிற மாதிரி வெறுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கேட்டே இருந்தாங்க ஒரு சிலருக்கு. என்னால் கொடுக்க முடியல, சாரி. இப்போ ரெடி பண்ணிட்டேன். வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெயின் ரிலீஃப் ஆயில், இடுப்பு வலி, கைகால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, இதுக்கெல்லாமே கேட்கும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆடு மேய்க்கிறதா இல்லை இவங்க ரெண்டு பேர்த்தையும் மேய்க்கிறதான்னு தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டை பார்த்துக்கிறதா இவங்களை பார்த்துக்கிறதான்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஆடுறாங்க. இங்கே வாங்க பாருங்க, சூரியன் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. வா ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 6 மணி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ ஒருத்தர் வந்து தீபம் போட்டு போனாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஒரு தீபம், பாருங்கள் எப்படி அழகாக தெரியுதுன்னு. தீபம்னா தீபந்தான். நாங்கள் இன்னும் ஆடு மேய்ச்சிட்ருக்குறோம், அவுத்து விடணும். தான் காட்டுக்குள்ளேயே ஓடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் கட்டி வச்சுருக்கிறேன். மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, கையில் பிடிச்சிருக்கிறேன். கொஞ்சம் பக்கமாக வந்துட்டோம், வீட்டுக்கு பக்கத்தில். அங்கே மேய்ச்சிட்டு இருந்தோம், அப்படியே இருட்டாது, நீங்கள் வந்துட்டோம். நீ ஆட்டை ஓட்டிகிட்டு கிளம்ப வேண்டியதுதான்.